அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துல நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ஸ் அண்ட் வாய்ஸ்ல இன்றைக்கு நாம பார்க்க போற வேதாகம பகுதி ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஒரு வீட்டின் பிள்ளையா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு அடிமையானவன் எப்போதுமே பயத்துலதான் வாழ்வான். அவன் கீழ்ப்படுகிறதும் ஒரு கம்பல்ஷன்னால, கட்டாயத்தினால கீழ்ப்படிவான். அப்புறம் அவன் வேலை செய்யும் போது தான் ஏற்றுக்கொள்ளப்படணும், நான் ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது, தன்னை தள்ளி விட்டுறக்கூடாது, தனக்கு தண்டனை வரக்கூடாது அப்படிங்கிற கவனத்திலையும் பயத்திலையும் அவன் எப்போதும் அந்த வீட்டுல இருந்துட்டே இருப்பான். அந்த வீட்டோட சொத்துலயோ மற்ற காரியங்களையோ அவனுக்கு பங்கோ சுதந்திரமோ எப்பவுமே இருக்காது. அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அவன் எப்போதும் ஒரு தூரத்துல தான் இருப்பான். அவன் செய்கிற வேலை தான் அவனுக்கு அடையாளமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் தன்னுடைய எஜமான அவன் அப்பான்னு கூப்பிடுகிற உரிமை அவனுக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. அவன் ஒரு லா படி, அந்த ஒரு ரூல்னால, ஒரு நியமத்தின் கீழே அந்த வீட்டுக்கு சேவை செய்கிறவனா இருப்பான். ஒரு குடும்பத்தின் மகனுக்கோ மகளுக்கோ அந்த வீட்டில் அன்பும் பாதுகாப்பும் எப்போதும் இருக்கும். அவங்க உறவுனால கீழ்ப்படிவாங்களே தவிர பயத்தினால கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க ஆல்ரெடி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவங்களுக்கு வேலை செஞ்சுதான் தன்னை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த குடும்பத்துல எப்போதும் ஒரு நெருக்கமும் அனுகூலமும் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அவங்க அடையாளம் அந்த உறவு தான், அவங்க செய்கிற வேலை இல்லை. தன்னுடைய தந்தைய உரிமையா அப்பா என்ன கூப்பிடுகிற உரிமை அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த வீட்டுல அவங்க எப்போதும் நிலைச்சிருப்பாங்க. ஒரு நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும். கிரேஸும் ஃபேவரும் எப்போதும் அவங்கள சுத்தி இருந்துட்டே இருக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம பாவத்துக்கும் பயத்துக்கும் சரீர இச்சைகளுக்கும் உலகத்துக்கும் இருளுக்கும் அடிமைகளாக இருந்தோம். பாவம் நம்முடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்தியது. பாவத்தை மேற்கொள்கிற சக்தியும் வல்லமையும் நமக்கு இல்லாம இருந்தது. ஆனா பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நாம இனி அடிமைகள் இல்லை. நம்ம எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய இரத்தத்தினால நம்ம விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளானோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை பெற்றிருக்கிறோம். இதற்காக நம்ம தேவனை துதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரம் இல்லாம உங்க அறிமுகமானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.